கடலுக்கு நடுவுல இருக்கிற இந்த சின்ன பாறையில இரவு முழுக்க இந்த பொண்ணு சிக்கிக்கிட்டு இருக்கா. கண்முழிச்சு பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நாலா பக்கத்திலும் வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்குது. தப்பிக்க அவளுக்கு வேற வழியே இல்ல. இங்கேயே இருந்தாலும் அவளால ஒரு நாளைக்கு மேல உயிர் வாழ முடியாது. ஏன்னா அவகிட்ட சாப்பிடுறதுக்கு ஃபுட்டு வாட்டர்னு எதுவுமே இல்ல. அதனால அவ என்ன பண்றான்னா அப்போதைக்கு பசியை தீர்த்துக்கிறதுக்காக அந்த பாறையிலேயே ஒட்டி இருந்த சின்ன சின்ன நத்தைகளை பிடிச்சி அப்படியே பச்சையா சாப்பிடுறா. ஆனா அந்த டேஸ்ட் அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவன் அந்த பாறையுடைய உச்சில ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே சுத்தி முத்தி பாக்குறா. பார்த்தா அவ கண்ணு கட்டின தூரத்துல ஒரு பெட்ரோல் கேன் மிதந்துகிட்டு இருக்கு. அது பக்கத்திலேயே பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷார்க் இவளை கடிச்சு சாப்பிடுறதுக்காக இவ இருக்கிற பாறையை அப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதனால இவ அந்த இடத்துல அமைதியா உட்காந்து அந்த ஷார்க் அந்த இடத்தை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுதுன்னு கரெக்டா நோட் பண்ணிக்கிறா. நோட் பண்ணிக்கிட்டு அந்த ஷார்க் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும்போது அப்படியே தண்ணியில குதிச்சு அந்த பெட்ரோல் கேனை எடுக்கிறதுக்காக வேக வேகமா நீந்தி போறா. அது அந்த ஷார்க்கும் பார்த்துட்டு இவ இருக்கிற இடத்தை நோக்கி வேக வேகமா நீந்தி வர ஆரம்பிக்குது. இவ எப்படி அந்த பெட்ரோல் கேன் இருக்கிற இடத்தை ரீச் பண்ணிடுறா. உடனே அதை கையில எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த பாறை இருக்கிற இடத்துக்கு பயங்கர ஸ்பீடா நீந்தி வரா. விட்டா அந்த ஷார்க் அவளை கடிச்சிட்டு இருக்கும் போல ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ அந்த பெட்ரோல் கேனையும் கையில எடுத்துக்கிட்டு அந்த பாறை மேல ஏறிட்டு அந்த பெட்ரோல் கேனை ஓபன் பண்ணி அவகிட்ட இருந்த கயிறு அந்த பெட்ரோல நினைச்சு அந்த கயிறுடைய ஒரு முனையா அவகிட்ட இருந்த ஒரு ஃபிளேர் கன்ல கனெக்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா அந்த ஷார்க் அவ இருக்கிற இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக ஒரு ஷார்ப்பான கல் எடுத்து அவ காலை அவளே கிழிச்சு ரத்த வர வச்சுக்கிட்டு அப்படியே காலை ரத்த சொட்ட சொட்ட தண்ணிக்குள்ள விட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனா எதிர்பாராத விதமா அந்த ஷார்க் அவளுடைய பின்பக்கமா இருந்து அவளை அட்டாக் பண்ண வருது. உடனே இவ என்ன பண்றான்னா அந்த பெட்ரோல் கேனை அப்படியே தூக்கி அந்த ஷார்க்குடைய வாயிலேயே போட்டு விட்டுட்டு அடுத்த செகண்டே அந்த ஃபிளேர் கன்னை வச்சு அந்த ஷார்க்கை ஷூட் பண்ணுவா பாருங்க. அப்படியே அந்த ஷார்க் பயங்கரமா வெடிச்சு சதறிடுது. அது வெடிச்ச வேகத்துல இவளுமே அங்கிருந்து அப்படியே எகிரி தூரமா போய் விழுந்துடுறா. அதுக்கப்புறம் எப்படியே நீந்தி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறா. Download ShareChat.